எக்ஸியா செர்மன்ஸ் வேத ஆராய்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் போதகர் டேனியல் நந்தகுமார். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசன நிறைவேற்றம் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதல் அவருடைய வாழ்க்கை, ஊழியம், பாடுமரணம், உயிர்த்தெழுதல் மற்றும் 2ஆம் வருகை, இவை எல்லாமே வேதத்தில் தீர்க்கதரிசிகளினால் முன்னுரைக்கப்பட்டது என்பது இந்த பகுதியிலே தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு உண்மை. ரட்சிப்பின் திட்டத்திலே இரட்சகரை பற்றிய தீர்க்க தரிசன வசனம் முதலாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஆரம்பிக்கிறது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் இந்த பூமிக்கு ரட்சிப்பை கொண்டு வருவார் என்று ஆதியிலேயே தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் உரைத்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. ஒரு ஸ்திரீனிடத்திலே பிறப்பார். அப்படி பிறக்கிறவர் சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்கிற ரட்சிப்பை குறித்து அங்கே தீர்க்க தரிசன வசனம் தெளிவுபடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பற்றியும் தீர்க்க தரிசன வசனத்திலே நாம் பார்க்க முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லி இருக்கிறது. நாம் அதை முந்திய தொடரிலே படித்திருக்கிறோம். இயேசு இம்மானுவேலர் என்பதாக அந்த தீர்க்க தரிசன வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்பதையும் மீகா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மீகா 2ஆம் அதிகாரம் மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெஹேமிலே இயேசு பிறப்பார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பெத்லெஹேம் என்ற இடத்தில் இயேசு பிறப்பது என்பது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட உண்மையாக இருந்தாலும், பெத்லெஹேமிலே அவர் எங்கே பிறப்பார் என்பதையும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லெஹேமிலே பிறந்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் பெத்லெஹேமிலே எந்த இடத்திலே பிறந்தார் என்பதுதான் இன்று வரைக்கும் நாம் அநேகர் அறியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ சமூகம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து என்ன ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றால், அவர் மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் என்று இன்று வரை அந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டே இருக்கிறார். மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்பதற்கு வேதத்திலே நமக்கு சொல்லப்படவில்லை. அப்ப இந்த கருத்து, இந்த நம்பிக்கை எப்படி வந்தது என்றால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பிள்ளையை பெற்று துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள் என்ற அந்த வசனத்திலே முன்னணை என்கிற வார்த்தையை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் என்று நம்புகிறார். முன்னணை என்பது ஆடு, மாடு, கழுதை இந்த மிருகங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு தொட்டில் போன்ற ஒரு அமைப்பு கொண்ட ஒன்று. A cattle grip அப்படின்னு சொல்லுவாங்க. A feeding box for cattle. அதுக்கு பேர் தான் முன்னணை. நாம எங்க தவறு செய்திருக்கிறோம் என்றால், அந்த வசனத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ளவில்லை, சரியாக உற்று நோக்கவில்லை என்பதுதான் உண்மை. நம்முடைய கண்களுக்கு அந்த வசனம் சரியாக தெளிவுபடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 6வது வசனமும் 7வது வசனமும், எவ்விடத்திலே பெத்லெஹேமிலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. 7வது வசனம், அவள் தன் குமாரனை
பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார். பிரியமானவர்களே, பிள்ளையை பெற்று அதுக்கு பிறகுதான் சத்திரமாக அவர்கள் ஏறி இறங்குகிறார்கள். சத்திரத்திலே இடம் தேட செல்லும் பொழுது குழந்தை இயேசு மரியாளினுடைய கரங்களிலே இருக்கிறது. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. சத்திரத்துல இடம் தேடி கிடைக்காத காரணத்தினாலே பிள்ளையை இந்த ஒரு முன்னணை அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த முன்னணையில பிள்ளைக்கு இடத்தை வைத்து அவர்கள் அங்கே அமர்கிறார்கள். இதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே எங்கே பிறப்பார், எங்கே பிறந்தார் என்கிற அந்த கேள்வி இன்னும் இருக்கிறது. பெத்லகேமில தான் பிறந்தார். எங்கே பிறந்தார்? உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சாலமோன் தீர்க்க தரிசனமாக இயேசுவின் பிறப்பை அங்கே முன்மொழிகிறதை நாம் பார்க்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். உன்னத பாட்டின் புஸ்தகம் சாலமோன் ஞானியினால் பாடப்பட்ட ஒரு புஸ்தகம். இந்த அதிகாரம் ஒரு பெண் அல்லது மனைவி அல்லது ஒரு காதலி தனது கணவனுக்காக ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாடல். அப்படி பாடுகிற பொழுது அவள் பாடுகிற விஷயம்தான் என் நேசர் வருகிறார். அப்ப அந்த நேசர் யாரை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு பதம். இயேசு கிறிஸ்து மரத்தடியிலே பிறந்தார் என்பதற்கான ஒரு தீர்க்க தரிசன வசனம் இந்த உன்னத பாட்டு 8:5. சாலமோன் மரத்தடியிலே பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர் ஒரு தாவீது அரசனுடைய ஒரு குமாரன், அரண்மனையிலே பிறந்திருக்க வேண்டிய ஒரு மகன். அவர் எதற்காக மரத்தடியிலே பிறக்க வேண்டும்? சாலமோன் இதை ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது தான் உண்மை. அந்த வசனத்தின் அடிப்படையிலே இயேசு பெத்லகேமிலே ஒரு மரத்தடியிலே பிறக்கிறார். மரத்தடியிலே பிறந்த குழந்தையை மரியாளும் யோசேப்பும் எடுத்துக்கொண்டு சத்திரத்திலே இடம் கிடைக்குமா என்று தேடி அலைவதை தான் லூக்கா 2:7 சொல்லுகிறது. ஏனென்றால் பிறந்த குழந்தையை மரத்தடியிலே வைக்க முடியாது. அது நிறைய சயின்டிபிக் பிரச்சனைகள் உண்டு, சரீரத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஆகவேதான் சத்திரத்திலே அவர்கள் இடம் தேடுகிறார்கள். சத்திரத்திலே இடம் இல்லாத காரணத்தினாலே குழந்தைக்கு அனல் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக, வெதுவெதுப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மிருகங்கள், ஆடு மாடுகள் உணவு உண்ணக்கூடிய அந்த முன்னணையிலே வைக்கோல்களுக்கு மேலாக குழந்தையை துணி சுற்றி அதிலே கிடத்துகிறார்கள். அதுதான் உண்மை. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலருக்கு ராஜாவாக வருவார் என்பதையும் தீர்க்க தரிசனமாக நாம பார்க்கிறோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, இதோ உன் ராஜா வருகிறார், கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறி வருகிறார் என்று சகரியா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய பவனியிலும் அதை நிரூபிக்கிறார். பெத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு செல்லுகிற வழியிலே அவர் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு பவனியை மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய ராஜாங்கத்தையும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து யாருடைய வம்சத்திலே பிறப்பார், மேசியா யாருடைய வம்சத்திலே பிறப்பார் என்பதையும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி தாவீதினுடைய வம்சத்திலே பிறப்பார் என்பதை அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பிறக்கக்கூடிய மேசியா அவர் எப்படிப்பட்ட வல்லமை கொண்டவராக இருப்பார்
என்பதையும் அதே ஏசாயா 11 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய வல்லமையை குறித்து அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் இருந்து செயல்படுவார், எப்படிப்பட்ட ஆவியானவர் அவருக்குள்ளே இருப்பார் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தை குறித்தும் தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே 1-4 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஊழியம்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவது, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவது, கட்டுண்டவர்களை கட்டவிழ்ப்பது, கிருபையின் காலங்களையும் நியாயத்தீர்ப்பின் காலங்களையும் அறிவிப்பது, துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்வது, சீர்திருத்துவது, மேன்மைப்படுத்துவது போன்ற ஊழியங்களை இயேசு கிறிஸ்து செய்வார் என்று தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்தும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே பார்க்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரத்திலே நமக்கு ஒரு காட்சி போல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படியெல்லாம் அவமதிக்கப்பட்டார், எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார், அவருடைய ரூபம் என்ன, தோற்றம் என்ன, அவருடைய காயங்கள் எப்படி இருந்தது, நாம் அவரை பார்க்கும்போது அழகான அவருடைய முகம், அழகான அவருடைய தோற்றம் அருவருப்பானதாக இருந்தது என்று அவருடைய பாடு மரணத்தை குறித்து அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவர் உயிர் தெழுவார் என்பதை குறித்தும் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்திருப்பார், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த உலகத்திலே தம்முடைய பிள்ளைகளை, திருச்சபையை, தம்முடைய சீசர்களை, விசுவாசிகளை தேற்றுவதற்காக தேற்றரவாளனை அனுப்புவார் என்பதும் வேதத்திலே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31 34 வசனங்கள், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26 27 வசனங்கள், யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28 29 வசனங்கள். இவைகளிலே தேற்றரவாளனை கொடுத்து அவர் எப்படி திருச்சபையை வழி நடத்துவார் என்பதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக அவருடைய 2ஆம் வருகை குறித்தும் தீர்க்க தரிசனமாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனமும் 31வது வசனமும் அவருடைய 2ஆம் வருகை அந்த காலங்களிலே என்னவெல்லாம் நடக்கும், எப்படி இருக்கும் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன நிறைவேற்றலில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பல கோடி கடவுள்களை நாம் பார்க்கிறோம். அவர்களிலே யாரை குறித்தும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் யாரும் கொடுக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டுமே நம்முடைய வேதத்தில் மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கிற அனைத்து புனித நூல்களிலும் முன்னறிவிக்கப்பட்டு பிறந்த ஒரே கடவுள், ஒரே மனுஷன், அவர் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த கடவுளை, இவரை விசுவாசிக்கிற, பின்பற்றுகிற, வணங்குகிற நாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும், அவருக்காக எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த வேதத்திலிருந்து கற்று தெளிந்து அந்த வாழ்க்கையை நடத்துவதற்காகவுமே இப்படிப்பட்ட உண்மைகள் இந்த வேத புஸ்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தொடரில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களோடு இருந்து விடை பெறுவது உங்கள் போதகர் டேனியல் நந்தகுமார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.